ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா? அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி என்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிலுமே பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வாக்கு நாணயங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. முக்கிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக கடுமையாகவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரங்கள் பற்றிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நேரடி கவனங்களானது உங்களுக்கு தேவையான பணமானது தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையுமே செய்வது நல்லதுங்க. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை உங்களுக்கு இருக்கும். அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேற்றுமைகளானது தோன்றி மறையும் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக பார்த்தீங்கன்னா புண்ணிய பயணங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதாக இருக்குங்க. ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா செலவுகளும் உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு கடன் விவகாரங்களானது பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களினுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனங்களானது தேவை. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்கும். மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை பார்த்தீங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். அதே போல் கெட்ட கனவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமானது கைக்கு வர உங்களுக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா பண நெருக்கடியானது வரலாம். இடம் பொருள் அறியாமல் பார்த்தீங்கன்னா பேசுவதனால அடுத்தவர்களினுடைய மனஸ்தாபங்களானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து தான் பேசணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதன்படி தாங்க நம்ம பேசுகிறத பொறுத்து அந்த இடத்த எப்படி பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகளை பேசும்பொழுது அது பார்த்திங்கன்னா மற்றவர்களினுடைய மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் நிறையவே பார்த்திங்கன்னா திடீர் செலவுகளானது உண்டாகுங்க. அதேபோல் பண வசூலானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதப்படலாம். வீண் அலைச்சல்களானது இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவர்களுடைய பணியை செய்வது போன்றவற்றையும் பார்த்திங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. எதிர்பாராத செலவுகளுமே உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனங்களானது தேவை. பணவரவானது உங்களுக்கு தாமதப்படும். கலைத்துறையினர்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்குங்க. வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல் நலங்களானது ஒத்துழைக்காமல் போகலாம்.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் துளராசி நேயர்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்கும். ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக வந்து உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் பொழுது உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலக்கூடுங்க. புதிய திருப்பங்கள் பலவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காணப்போகின்றீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருளாளர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதனால பிள்ளைகளுடைய வழியில் சுப செலவுகளானது ஏற்படுங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதனால் அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு இப்பொழுது உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையினால் உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்திலேயே கடகராசிக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா செல்ல இருக்கின்றார். அவர் மூலமாக அங்குள்ள சூரியனோடு இணைந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதாத்திய யோகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அவரோட உச்ச குருவும் இணைவார். ஸோ இவங்க 2 பேரும் இணைவதனால நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவுமே அபரிமிதமாக வந்து இருக்கும் கூட சொல்லலாங்க. அதற்கு வள்ளல்களினுடைய ஒத்துழைப்பும் வங்கிகளினுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அப்படிங்கிறதுனால தூரதேச பயணங்களானது அமையக்கூடும். வெளிநாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்தித்து வருவீர்கள். உங்களுடைய சுய ஜாதகங்கள் பலம் பெற்றிருக்குமானால் உங்களுடைய எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஈடேறக்கூடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலானது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும். அதேபோல் மாமன் மைத்துனருடைய வழியில் மங்கள ஓசைகள் கேட்பதற்கான வழிகளானது பிறக்கக்கூடுங்க. இந்த நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்து சென்றிருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளை வந்து ஏற்படுத்திட்டு வந்திருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தத்தையும் வந்து கொடுத்து வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வருவதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவே சொத்து பிரச்சனைகளானது சுமூகமாக முடியக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். சொந்தங்களினுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெறுவீர்கள். சிக்கல் சிரமங்களானது வந்து பார்த்திங்கன்னா அகலக்கூடும். செய்தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சிறப்பாக அமையுங்க. செல்வ நிலைகளுமே உங்களுக்கு உயரக்கூடும். திடீரென்று மாற்றங்கள் வந்து ஏற்றங்களை கொடுக்கும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இப்பொழுது பூர்த்தியாகிட்டே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்காரக கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நிறைவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தையும் உண்டாக்கும். அதேபோல் இந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் வந்து நீச்சமடைய இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து போகும் அப்படின்னு வந்து சொல்லலை. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களும் ஏற்றங்களுமே வரக்கூடுங்க. மங்கள செய்திகள் வந்தாலுமே அவை நடைபெறுவதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதங்களானது ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அமைஞ்சிருக்கு. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக மற்றொரு கடனை வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கையாள வேண்டும். இல்லை அப்படின்னா மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ கவனங்கள் தேவை, கட்டுப்பாடும் தேவை. உங்களுக்கு என்ன வந்து தேவையோ அதை மட்டும் செய்துக்கோங்க. ஆடம்பர செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைச்சிக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கணிசமான தொகையானது கைகளில் புரள ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வுகளானது உண்டு. கலைஞர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடுங்க. பெண்களுக்கு சுப செய்திகளானது வந்த வண்ணமாகவே வந்து இருக்கும்.
பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியில் விழிப்புணர்ச்சியானது ரொம்ப தேவை. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பண தேவையை பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படுது. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணமானது உங்களுடைய கைக்கு வந்தடையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.